காஞ்சு விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். எடுத்தோன்னே அடிவடி கலாட்டா மாதிரி சண்டையில் ஆரம்பித்து மோதலில் ஆரம்பித்து காதலில் முடிகிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். நீ எனக்கு என்ன சொன்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பேச ஆரம்பித்து அதே வந்து காதலில் போய் கம்பமே ஆகும் இல்லையா? இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதும் இவங்களுக்கு தான். பொதுவாகவே எங்கள் ரொம்ப அழகான வசீகர தோற்றம் இருக்கிறது, அதாவது ஹெல்த்தி வெல்த்தி ஹாப்பின்னு சொல்லுவாங்கள்ல. நம்மலாம் வந்து பொதுவாக தனுஷை பொறுத்த வரைக்கும் வெல்த்தி அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும் வரக்கூடிய தன்மை உண்டு. அது ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றனா கண்டிப்பாக உண்டு. இவங்களோட க்ரியேட்டிவ்னஸ் கிட்டத்தட்ட நல்ல க்ரியேட்டிவ் நாலேஜபிளான பர்சன்ஸாக இருப்பாங்க. அவங்களோட ஐடியாலஜி அவங்களாம் பணமாக பார்ப்பாங்க. நம்ம கூட பேசிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்மளுடைய கான்வர்சேஷன் இப்படி போயிட்டுருக்கோம், பட் அவங்களோட மைண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல திங்க் பண்ணிட்டு குடும்பம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ காதலிச்சு போனால் கல்யாணம் பண்ணாலும் போராட்டம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் காதலில் வந்து தோல்விகளை சந்திக்காதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல வரோம். பொதுவாகவே வந்து ஒரு அனுபவ பாடம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த பொண்ணு வேணான்னு சொல்லிச்சோ அந்த பிளேயர் நான் பாரு கல்யாணம் பண்ணி காட்டுறேன், அந்த உறுதிமொழி எடுக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சர்வசாமம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. பாலினம் இல்லாமல் எப்பவுமே லவ் இருக்கணுங்க. அன்பு இருந்தால் தான் அந்த குடும்பமாக இருக்கும். அது யார் மேலே வச்சு தான் அன்பு தான். ஸோ அதில் பர்டிகுலராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குருவினுடைய ஆதிக்கம். என்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண, என்னை தாண்டி வேறு எதையும் நீ யோசிக்காதைய அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பொசசிவ் ஃபீல் இருக்கக்கூடிய நபர்கள் தான். திருமணம் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருமணத்துக்காக பேசுகிறீங்க, இந்த டைம் பீரியட் முயற்சி எடுத்தால் ஓகே தான். அதே மாதிரி தான் வெளிநாடு வெளியூர் போகிறது நிறைய சக்ஸஸ் அதெல்லாம் உண்டு. அதாவது இதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெளிநாடு வெளியூர் போகிறதெல்லாம் ஆனால் அப்போ கூட அங்கே கூட போய் நமக்கு லவ் நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? நான்லாம் காதலிச்சாலும் வெளிநாடு பொண்ணு தான்ப்பா காதலிப்பேன், இங்கிலீஷ்கார பொண்ணு தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், இப்போலாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதான் சக்ஸஸ்க்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பேச்சு, அதாவது 2026 காதலில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும்? காதல் திருமணத்தில் முடியுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம் சொல்லக்கூடியது தனுசு. பொதுவாக குரு தான் இங்கே அதிபதியாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதாவது குரு உச்சமாகக்கூடிய குரு தான். இப்போ குரு பயிற்சி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ராசியினுடைய அதிபதி தான் உங்களுக்கு கடகத்தில் உச்சமாகக்கூடிய ஒரு தன்மை இந்த டைம் பீரியடில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஆஃப் பீரியடில் அதாவது குருவினுடைய பார்வை இவங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அமைப்பு. அப்போ குடும்பம் அமைகிறதுக்கான வாய்ப்பு அது. ஏன்னா மகரத்தை பார்க்குது, 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ திருமணம் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருமணத்துக்காக பேசுகிறீங்க, இந்த டைம் பீரியட் முயற்சி எடுத்தால் ஓகே தான். அதே மாதிரி தான் வெளிநாடு வெளியூர் போகிறது நிறைய சக்ஸஸ் அதெல்லாம் உண்டு. அதாவது இதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெளிநாடு வெளியூர் போகிறதெல்லாம் ஆனால் அப்போ கூட அங்கே கூட போய் நமக்கு லவ் நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? நான்லாம் காதலிச்சாலும் வெளிநாடு பொண்ணு தான்ப்பா காதலிப்பேன், இங்கிலீஷ்கார பொண்ணு தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், அப்படிலாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக காதல் வெளிநாடு போய் கூட வரும். நிச்சயமாக அதான் சொன்னேன், இனம் மொழி வயது எதுவுமே வித்தியாசம் இல்லாத ஒரு காதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து குடும்பமாக அமையணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் அமைச்சுக்கிறதுக்கான காலகட்டம். இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் சக்ஸஸ் ஆகுமா ஆகலை அப்படின்னா முரண்பாடான விஷயங்களும் உண்டு. நான் அதை இல்லைன்னே சொல்ல மாட்டேன். நிச்சயமாக வந்து என்னென்னா தேவையில்லாத பஞ்சாயத்துக்கெல்லாம் இவங்களே இழுத்துப்பாங்க. ஏன்னா குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம அந்த சுயமரியாதை கௌரவம் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான். பொதுவாக வந்து தனுசுல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. கொஞ்சம் பழைய பஞ்சாங்கம், புதிய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த மாற்றங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆள். நம்மளே நமக்கு தெளிவாக இல்லைல்ல, நமக்கு எதுவே நமக்கு தெளிவாக இருந்தால் தான் நமக்கு தெரியும். நம்மளே இங்கே கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தால் நமக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரொம்ப தெளிவாக இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் பார்க்கலாம், எடுத்தோடனே சண்டை போட்டுட்டு காதலிப்பாங்கல்ல, சண்டையில தான் ஸ்டார்ட் ஆகுமா இவங்க காதல்? எடுத்தோடனே அடிவடி கலாட்டா மாதிரி சண்டையில் ஆரம்பித்து மோதலில் ஆரம்பித்து காதலில் முடிகிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். நீ எனக்கு என்ன சொன்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பேச ஆரம்பித்து அப்படியே வந்து காதலில் போய் கன்வே ஆகும் இல்லையா? இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதும் இவங்களுக்கு தான். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் தேடி ஓடி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது உண்மைதானா? பொதுவாகவே ரொம்ப அழகான வசீகர தோற்றம் இருக்கிறது, அதாவது ஹெல்த்தி வெல்த்தி ஹாப்பின்னு சொல்லுவாங்கள்ல. நம்மலாம் வந்து பொதுவாக தனுசை பொறுத்த வரைக்கும் வெல்த்தி அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும் வரக்கூடிய தன்மை உண்டு. அது ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றனா கண்டிப்பாக உண்டு. இவங்களோட க்ரியேட்டிவ்னஸ் கிட்டத்தட்ட நல்ல க்ரியேட்டிவ் நாலேஜபிளான பர்சன்ஸாக இருப்பாங்க. அவங்களோட ஐடியாலஜி அவங்களாம் பணமாக பார்ப்பாங்க. இப்போ நம்ம கூட பேசிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்மளுடைய கான்வர்சேஷன் இப்படி போயிட்டுருக்கோம், பட் அவங்களோட மைண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல திங்க் பண்ணிட்டு. ஸோ ரொம்ப வந்துட்டு அந்த மாதிரி டபுள் கேம் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி டபுள் மைண்டடாக இருக்கிறது, நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எங்கிட்ட காதலில் மட்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல், இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று வைக்காமல் இருந்தால் அது சந்தோஷம் அப்படின்றத வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது காதலே வேணாம், நாங்கள் ரொம்ப உண்மையாக இருப்போம் நேர்மையாக இருக்குன்ற மாதிரி அளவும் இருக்க முடியும். எப்பயுமே வந்து நல்லவன் கேட்டாங்க, அம்பியும் இருப்பாங்க அண்ணியும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்கள் இவங்களும் உண்டு. ஸோ
எந்த இடத்துல அம்பியா இருக்காங்களோ அம்பியாவை மட்டுமே இருப்பாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு ரெமோவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தனுசு ராசிக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரி காதல் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருந்தாலும் அதுல யாராவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்களா இல்ல எல்லாரையுமே கழட்டி விட்டுருவாங்களா? இல்ல அப்படி இல்லப்பா. அவங்களுக்கான டைம் பீரியட் வந்து இந்த டைம் ஆஃப் பீரியட்ல குடும்பம் அமைறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ காதலிச்சு போனால் கல்யாணம் பண்ணாலும் போராட்டம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் காதலில் வந்து தோல்விகளை சந்திக்காதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல வரோம். பொதுவாகவே வந்து ஒரு அனுபவ பாடம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த பொண்ணு வேணான்னு சொல்லிச்சோ அந்த பிள்ளையை நான் பாரு கல்யாணம் பண்ணி காட்டுறேன், அந்த உறுதிமொழி எடுக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மைகள்லாம் இருக்கும். அந்த கேள்வி தான் கேட்கல. அந்த கல்யாணம் பண்ணிப்பாங்களா, அந்த லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்களா? போராட்டங்கள் இருக்கும், போராட்டத்துக்கு பின் அப்படின்றது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. நிச்சயமா குடும்பம் அமைறதுக்கான காலகட்டம். நான் ஓப்பனா சொல்லணும்னா 90s கிட்ஸ், அப்புறமா அந்த 2K கிட்லாம் பண்ற அலப்பறெல்லாம் தாங்க முடியலப்பா, எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல குடும்பம் அமைறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக ஒரு காதலிச்ச பொண்ணவே வந்து புரிய வச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணி, பா நான் இப்படிலாம் இருக்கேன் உங்ககிட்ட புரிஞ்சுக்கோ, ஏன் கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோ. நம்ம இவர் படத்துல வர மாதிரி சேது படத்துல வரும்ல விக்ரம் சார் வந்துட்டு என் காதலை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு. காதல் அதிகம் யார் கொடுப்பா? பெண் கொடுப்பாங்களா? ஐ மீன் காதலிக்கிற பெண் வந்து அதிகமா காதல் கொடுப்பாங்களா இல்ல ஆண் வந்து அதிகமா காதலை கொடுப்பாங்களா? நல்லா ட்விஸ்டான கொஸ்டினா வச்சு உங்களை மாட்டி வரதும் முடிவு பண்ணிட்டீங்க. ரைட்டு. அதாவது உண்மையிலே இப்போ அது ஆண் பெண் பாகுபாடு, அதாவது காதலுக்கு கண்ணிலேன்ற மாதிரி வயது வரம்பில்லைன்னு சொல்ற மாதிரி தான் பாலினம் இல்லாம எப்பவுமே லவ் இருக்கணுங்க. அன்பு இருந்தால் தான் அந்த குடும்பமா இருக்கும். அது யார் மேல வச்சுதான் அன்பு தான். ஸோ அதில் பர்டிகுலராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குருவினுடைய ஆதிக்கம். என்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண, என்னை தாண்டி வேறு எதையும் நீ யோசிக்காதைய அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பொசசிவ் ஃபீல் இருக்கக்கூடிய நபர்கள் தான். பொதுவாக வந்து குருவினுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த பொசசிவ் ஃபீல் ஜாஸ்தியாக இருக்கும். தாண்ட அந்த ஒரு நிலையை கொடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இவங்கெல்லாம் கண்ணிலே பேசுவாங்க, என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது, ஆனால் கரெக்டாக அவங்க கண்ணில் தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டிலாம் அவங்களுக்கு இருக்கும். பேசாமல் அமைதியான மொழிகளில் பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனுசுக்கு உண்டு. ஆனால் கரெக்டாக காதலிப்பாங்களா அப்படின்னா அங்கே தான் பஞ்சாயத்தே. இவ்வளோ தூரம் நல்லது சொல்கிறோம்ல, அம்பி இருக்கும்போது அண்ணியன் வருவாரா? அண்ணியன் இருக்கும்போது ரெமோ வருவாங்களா? தெரியாத வரைக்கும் ஒரு முகம், தெரிஞ்சதுக்கப்புறம் மறுமுகங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது உண்டு. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு காதல் இப்போ காதலிக்கிறது வந்து திருமணத்தில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது நார்மலாக இருக்குமா இல்லை பிரச்சனைகளில் போய் முடியும்? நிச்சயமா இந்த டைம் ஆஃப் பீரியட்ல கொஞ்சம் சங்கடங்கள் வரதான் செய்யும். சங்கடங்களுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறத அனுபவிக்கிறதுக்கான கொடுப்பனை அதிகம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கிறதுல அப்படின்றதுல வந்து இந்த டைம் ஆஃப் பீரியட்ல ஓகே. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் திருமணத்துக்கான அமைப்புல கொண்டு போக முடியும். தனுசு ராசிக்காரர்கள் காதலை சொல்லும் போது எப்படி போய் சொல்லணும், என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க? தனுசு ராசினாலே குரு தான் அதிபதி. இப்போ ஆல்ரெடி நம்ம குரு பயிற்சி தான் பற்றி பேசிட்டு இருக்கோம். குரு என்ன? தங்கம். உங்களால் முடியும் அப்படின்னா தங்கத்தை கொடுங்க உங்களோட லவருக்கு, பார்ட்னருக்கு தங்கம் வாங்கி கொடுங்க, சூப்பராக இருக்கும். தங்க வைக்கிற வேலைக்கு தங்கமாக வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு மேலே உங்களோட தங்கத்துக்கு மேலே உங்களுடைய பார்ட்னர் இருக்க போகிறாங்க. அதை விட பெரிய விஷயம் தானே. விலை மதிப்பில்லாத பொக்கிசத்துக்கு விலை மதிப்பில்லாத உங்களால் என்ன முடியுமோ கொடுங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் காதல் வந்து திருமணத்தில் அமையும் அப்படின்னு சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால